So good evening guys. So இந்த வீடியோல நம்ம வந்து IPS clerk mains எப்படி 2 monthsல ஃபுல்லா prelims plus mains வந்து கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So எக்ஸாம்ஸ்ல நமக்கு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க only for mains. ஓகே, இங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 190 क्वेश्चंसக்கு வந்து எழுதுவோம். பட் ஆனா இந்த வருஷம் நமக்கு அத 155 क्वेश्चंस என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் prelims-ல இருந்தே வந்துருவோம். நம்ம இப்ப வந்து அதாவது நாளைக்கு அண்ட் திங்கள் செவ்வாய் வந்து நம்ம SBPO prelims எழுத போறோம் இல்லையா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பார்த்தாச்சு. prelims-க்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அதை தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள்ல நம்ம வந்து IPSPO prelims எழுதுவோம். அதுக்கடுத்து ஒரு 15 நாள்ல IPS clerk prelims எழுத போறோம். அப்ப prelims பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமே என்னது இல்லை என்பதீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுல நம்மளுக்கு நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு IPS clerkல. போன வருஷம் இனிஷியலாவே அவங்க 600+ வேகன்சி தான் என்ன பண்ணியிருந்தாங்க விட்டுருந்தாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு 894 வேகன்சி விட்டுருக்காங்க. இதுலயும் 2 பேங்க்ஸ் வந்து என்ன பண்றது இல்ல, நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணல. மேபி இந்த வேகன்சி வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா 1200 கூட என்ன பண்ணலாம் வரலாம். சோ அப்ப இது நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் என்ன பண்ணணும் சொல்லணும். சோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம பிலிம்ஸுக்கு எந்த ஒரு மெனக்கட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க வந்து 35 குவான்ட்ஸ்க்கு 35 கொஸ்டின் 35 மார்க், ரீசனிங் 35 கொஸ்டின் 35 மார்க், குவான்ட்ஸ் 30 கொஸ்டின் 30 மார்க். அப்ப குவான்ட்ஸ்ல நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியும் 10 சிம்பிளிஃபிகேஷன், 10ல இருந்து 15 சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இருக்கும். அதே பேட்டர்ன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிலிம்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க என்பதீங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. ஓகேவா? சோ மெயின்ஸ்ல இவங்க செக்ஷனல் டைம் வச்சிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து குறைச்சிட்டு அவங்க மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேவா? சோ 1 மார்க் கொஸ்டின் தான் அதுல 1/4 தட் இஸ் 0.25 மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு நெகட்டிவா எடுப்பாங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, 40 கொஸ்டின் இருக்கு. ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு என்ன இருக்கு 1.25 மார்க்ஸ் தான் டெஃபினட்டா. ஜெனரல் அவேர்னஸ்ல போயிட்டு உங்களுக்கு இதுல 2 மார்க், இது 1 மார்க், இது அரை மார்க்னு என்ன பண்ண முடியாது, அவங்களால பிடிக்க முடியாது. சோ மார்க்கை ஈக்குவலா தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க்னா அப்ப நெகட்டிவ் மார்க் என்ன இருக்கும் 0.375 மார்க் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? எப்பவுமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் ஜெனரல் அவேர்னஸ் பார்ட் நம்ம படிச்சாலும் அங்க போய் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தெரியாது. ஃப்ளூக்ல போட்டோம்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல போயிடும். சோ அதனால கேர்ஃபுல்லா தான் அட்டென்ட் பண்ணணும். இன்னும் மிக பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு 20 நிமிஷம் தான் என்ன பண்றாங்க நம்மளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சோ அப்ப இப்பதுல இருந்தே நம்ம நல்லா படிச்சதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண முடியும். நீங்க ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணி ஜெனரல் அவேர்னஸ்ல கட் ஆஃப் கிளியர் ஆகலைன்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலு தான். ஓகேவா? ஓகே, இப்ப ஜெனரல் இங்கிலீஷ் வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் 40 மார்க் 35 நிமிஷம். அவன் பண்ண ஒரே விஷயம் என்ன நல்ல விஷயம், அவன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸையும் குறைக்கல, மார்க்கே என்ன பண்ணல இன்க்ரீஸ் பண்ணல. ஓகேவா? எப்பவுமே IPS clerk மெயின்ஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். மாடரேட்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஏன்னா இதுலதான் ஃபில்டர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ரீசனிங் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் உங்களுக்கு 60 மார்க்ஸ். ஓகேவா? சோ இப்ப இதுல கண்டிப்பா அவங்க 2 மார்க் கொஸ்டின் இல்ல 1 மார்க் கொஸ்டின் இல்ல 1.5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் A செக்ஷன் B அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. இங்க அந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ணல மென்ஷன் இல்ல. டோட்டலா ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்போ 60 மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அப்போ மேபி அது வந்து 1.5 மார்க்ஸ் ஈச் கொஸ்டினுக்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா சம் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் வைக்கலாம் இல்ல 1.5 மார்க்ஸ் வைக்கலாம். அது அவங்களோட விஷயம் தான். ஆனா இங்க என்னமா கொடுத்துருக்காங்க 35 நிமிஷம் தான் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சோ 40 கொஸ்டின் 35 நிமிஷத்துல போட்டுடலாமா பாத்தீங்கன்னா போட்டுடலாம். பட் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கும் ஆட் லெவல்ல தான் இருக்கும். குவான்ஸ் இன்னும் கொடுக்குறோம் 35 கொஸ்டின் தான் 50 மார்க். அப்ப எப்படி அவன் இந்த மார்க்கை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறான்? 1.5 மார்க் வச்சாலும் 52 மார்க் வருது. 1.25 வச்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 42 சில்றதான். அப்ப டெஃபினட்டா குவான்ஸ்ல தான் அவன் ஏதோ சம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போறான்
2 மார்க் வைக்க போறான் அப்படிங்கிறது தெரிய போகுது. இங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். அதுல நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும், எல்லாமே என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன இருக்கு, நம்மளுக்கு 35 கொஸ்டின்ங்கும் போது அவன் டேட்டா சஃபிஷியன்சி புதுசா அவன் ஏதாவது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எப்பவுமே நம்மளுக்கு எஸ்பிஐ கிளர்க்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஐபிஎஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இங்க நேருக்கு மாறா இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் கிளர்க் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுலயே அவன் என்ன பண்ணிட்டான், பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டான். இப்ப அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சார், அப்ப எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா. எல்லாம் கவனிங்க, லாஸ்ட் இயர் 600+ வேகன்சி விட்டு அவங்க அதிகமான வேகன்சி தான் ஃபைனலா எடுத்தாங்க. உங்களுக்கு 80ஓ 88 சம்திங்கோ இருந்துச்சு. ஓகேவா, இந்த வருஷம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆக போகுது. ஈவன் வேகன்சி கூடினாலும் சரி இல்ல டிக்ரீஸ் ஆனாலும் சரி. காரணம் என்ன, நம்மளுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல மார்க் அதிகம், ரெண்டாவது டஃபா கேட்கறாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. எல்லாராலுமே என்ன பண்ண முடியாது, மார்க் அதிகமா எடுக்க முடியாது. ஓகே, இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, எந்த நேரத்துல எதை படிக்கணும், எந்த நேரத்துல எதை விடணும். ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு ஒரு முறையா ஒரு டைமோட நம்ம வச்சு படிச்சோம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணணும், பிரிலிம்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும், மெயின்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பிலிம்ஸையும் மெயின்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது? பிலிம்ஸ் எக்கச்சக்க எக்ஸாம் இருக்கு. இப்போ உங்க லைன் அப்ல என்னெல்லாம் எக்ஸாம் இருக்கு தெரியுமா? SBPO இருக்குது, IBSPO இருக்குது, IBS கிளர்க் இருக்குது, NICLAO இருக்குது, அண்ட் இப்போ வந்து NICLAO மெயின்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ OICL அசிஸ்டன்ட் விட்டுருக்காங்க, அப்புறம் IB எக்ஸாம்ஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இன்னும் நம்மளுக்கு லைன் அப்ல இருக்கிறது. SBI கிளர்க்குன்னு வரல, RRB PO இருக்கு, RRB கிளர்க் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம படிக்க போறது ஒரே விஷயம் தான். இந்த பேட்டர்ன் கூட நம்மளுக்கு RRB PO அண்ட் RRB கிளர்க்கு கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது உதவும். ஸோ தயவு செய்து சொல்றேன், இப்போதுல இருந்து மெயின்ஸுக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால ஃபுல் டெஸ்ட் போட முடியலையா, 2 hours உட்கார முடியலையா, நீங்க என்ன பண்ணலாம், உட்கார்ந்து செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷனல் ஏதாவது பாயிண்ட்ஸ் போடுங்க, ஒரு நாளைக்கு அடுத்த நாள் ரீசனிங் போடுங்க, அடுத்த நாள் இங்கிலீஷ் போடுங்க. ஒரு 30 நிமிஷம் நம்மளால ஒரு நாளுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதா மெயின்ஸுக்காக? கண்டிப்பா அதெல்லாம் தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம். பாஸ் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம கிராக் ஜாக்லேயே வந்து நிறைய மார்க் டெஸ்ட் இருக்கு, ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, அண்ட் செக்ஷனல் கட் ஆஃப் வந்து செக்ஷனல் டெஸ்ட் விட்டுருக்காங்க, அது போக PDF கோர்ஸ் விட்டுருக்காங்க, அது போக 2 marks கொஸ்டின் தனியா ஸ்பெஷல் கேர் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. நம்ம ராயல் பாஸ் ஒன்று வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன ஆகும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் விடாதீங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு நேர்மாறாதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணி நம்மளுக்கான ப்ரிஃபரன்ஸ் சென்டர்ல நம்ம வாங்கணும். உதாரணத்துக்கு NICL அசிஸ்டன்ட் வந்து எல்லாருமே மதுரை போட்டவங்களுக்கு திருநெல்வேலி போட்டிருக்காங்க, கரூர் போட்டிருக்காங்க, சென்னை அப்ளை பண்ணவங்களுக்கு வேலூர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வேணாலும் போடலாம், அவங்களே கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து எப்படினாலும் இதை போடுவோம், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ 2 மாசத்துல ஈஸியா பாஸ் பண்ணலாம். IBS கிளர்க்கு மட்டும் இல்ல, மோர் தென் 3+4 எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராக் பண்ணலாம். செல்ஃப் டிசிப்ளினோட கான்ஃபிடண்டா படிச்சா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்கமிங்ல நம்ம ஆல்ரெடி எல்லா கான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜெனரல்னஸ் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கு. இன்னும் பூஸ்டப் பண்ற மாதிரி நிறைய உங்களுக்கு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிருங்க, நம்மளுக்கு அசால்ட்டா இருக்காதீங்க. ஓகேவா, இப்போ விண்டோஸ் எடிட் ஆப்ஷன் வேற என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் 200 ரூபா ஃபீஸ் பே பண்ணி உங்களோட இதுல மிஸ்டேக் இருந்தா நீங்க வந்து பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அந்த அசால்ட்னஸ் இல்லாம நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஆல்.